Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜோசப்ஷன் எஃபெக்ட். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜோசப்ஷன் எஃபெக்ட்ல இன்சுலேட்டிங் ஆக்சைடு லேயர் 1 to 2 நானோமீட்டர் சொல்லியிருக்காங்க. இதோட திக்னஸ் வந்து 1 to 2 நானோமீட்டர். ஸோ இதை இன்சுலேட்டிங் ஆக்சைடு லேயர் இது எங்க இருக்கு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஒன் சூப்பர் கண்டக்டர். ஸோ ரெண்டு சூப்பர் கண்டக்டர் இருக்கு, இது ஒரு சூப்பர் கண்டக்டர் மேல இருக்கு. ஸோ இந்த சூப்பர் கண்டக்டர் எங்க பிளேஸ் ஆயிருக்குன்னா இன்னொரு சூப்பர் கண்டக்டரோட டாப்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று மேல ஒன்று இருக்கிற மாதிரி. ஸோ இது இன்சுலேட்டிங் லேயர்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் கரண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் கோஆர்டினேட்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேன் பி மேட் டு ஃப்ளோ அக்ராஸ் அன் இன்சுலேட்டிங் கேப் பிட்வீன் த சூப்பர் கண்டக்டர். ஸோ இன்சுலேட்டிங் கேப் எங்க இருக்கு அப்படின்னா பிட்வீன் த சூப்பர் கண்டக்டர் இடையில இருக்கு. ஸோ இந்த சூப்பர் கண்டக்டர்னால தான் ரெண்டு சூப்பர் கண்டக்டர்னால தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது, அது ஜங்ஷன் சொல்றோம். ஸோ அதை நார்மலா என்ன வீக் லிங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து சூப்பர் கண்டக்டர்ன்றது கன்சிஸ்டிங் ஆஃப் கோஆர்டினேட்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது எங்க அப்படின்னா இந்த அக்ராஸ்க்கு இடையில அது வந்து ஃப்ளோ ஆகுது. இன்சுலேட்டிங் கேப்புக்கு அக்ராஸ் என்ன ஆகுதுன்னா இது வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோஆர்டினேட்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்புறம் இந்த லேயர் இன்சுலேட்டர் ஆக்ட் அஸ் அ பொட்டன்ஷியல் பேரியர் ஆஃப் த கூப்பர் பேர். ஸோ இந்த இன்சுலேட்டிங் லேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் பேரியர் ஆஃப் த கூப்பர் பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இல்லாமல் நார்மல் அண்ட் சிங்கிள் எலக்ட்ரான் டனலிங் பத்தி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஃபேஸ் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலா டெல்டா பைன்றது ஈக்குவல் டு இடி பை ஹச் கிராஸ் ஈக்குவல் டு 2e v0 t by h cross. ஈன்றது பாத்தீங்கன்னா 2e v0. இதுல 2eன்றது n தான் 2e நீங்க சொல்லுவோம். பைன்றது வந்து பாத்தீங்கன்னா phase of the wave functions. v0ன்றது potential across the junction வந்து v0 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா DC Josephson effect or tunneling phenomena. இதுல the junction permits the flow of current without any net loss of energy. So junction வழியா என்ன ஆகுது அப்படின்னா flow of current இருக்கு, ஆனா எந்தவித எனர்ஜி லாஸும் கிடையாது. அதாவது ஈவன் the potential difference வந்து ஜீரோவா இருந்தா கூட எனர்ஜி லாஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. So தியரி பார்ட்னு பாத்தீங்கன்னா current flow through the junction வந்து பார்க்கும்போது from 1 to 2 flow ஆகுது, current flow ஆகுது, ஒரு இதுல இருந்து இன்னொருத்துக்கு flow ஆகுது. So அது வந்து directly proportional to dou n2 by dou t or dou n1 by dou t இருக்கு. இல்ல dou n1 by dou t ன்றது மைனஸ்ல இருக்கும். சோ இத பாத்துக்கணும். current flow வந்து directly proportional to dou n2 by dou t or minus dou n1 by dou t. அடுத்தது சூப்பர் கரண்ட்ன்றது J ன்னு சொல்றாங்க. அந்த சூப்பர் கரண்ட் J of the superconductor pairs across the junction depends upon the phase difference. அதாவது இந்த சூப்பர் கரண்ட் Jன்றது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா phase difference டிபெண்ட் பண்ணிருக்கு. அதாவது டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழ ஃபார்முலா இருக்கு. J is equal to J0 sin del. இப்போ sin del இருக்கு, நம்ம ஸ்மாலா இருந்தா நம்ம வந்து θ2 by θ1 θ2 minus θ1 எடுத்துக்கலாம். sin del நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்னு எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் இந்த டெல்லு பார்த்தீங்கன்னா θ2 மைனஸ் θ1 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வருது, அந்த சைன் டெல்லுக்கு பதில் டெல்லுன்னு போட்டுட்டு டெல்லுக்கு பதில் θ2 மைனஸ் θ1 போட்டுக்கலாம். ஸோ அது இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்று J0 வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. ஸோ த மேக்ஸிமம் ஜீரோ வோல்டேஜ் கரண்ட் தட் கேன் பி பாஸ்டு பை த ஜங்ஷன் வித் ஜீரோ அப்ளைட் வோல்டேஜ். A DC current will flow across the junction with a value between J0 and minus J0. So இங்க DC current flow ஆகுறது across the junction என்ன வேல்யூ எந்த வேல்யூஸ்ல இருந்து எந்த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. J0ல இருந்து மைனஸ் J0 வந்து அந்த ரேஞ்ச் இருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் ஜீரோ வோல்டேஜ் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது ஜங்ஷன்ல அப்படின்னு சொல்றாங்க வித் ஜீரோ அப்ளைட் வோல்டேஜ். ஸோ இந்த பாயிண்ட் நல்லா நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது இது வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, ரெண்டு பாயிண்ட், ஒன்னு டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணிருக்கு, இன்னொன்னு ஃபேஸ் டிஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கு, θ2 மைனஸ் θ1 டிபெண்ட் பண்ணிருக்கு. அடுத்தது இந்த இதுல என்ன பார்த்தோம், அந்த வேல்யூஸ் வந்து பிட்வீன் J0 to மைனஸ் J0 இருக்கு. அந்த கரண்ட் ஃப்ளோ DC கரண்ட் ஃப்ளோ வந்து J0 to மைனஸ் J0 இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். AC ஜோசப்ஷன் எஃபெக்ட்ல நான் DC வோல்டேஜ் வந்து அக்ராஸ் த ஜங்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அல்டர்னேட்டிங் கரண்ட் என்னவா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க AC ஜோசப்ஷன் எஃபெக்ட்ல. இதுல வோல்டேஜ் ஜெனரேட்ஸ் ஆன் ஆசிலேட்டிங் கரண்ட்ன்றது mu is equal to 2ev by h. இல்ல ஃப்ரீக்வன்சின்றது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பொட்டன்ஷியல். ஸோ அது இங்க ஈக்குவேஷன்ல சொல்லியிருக்கேன். அப்புறம் வீன்றது பாத்தீங்கன்னா 10 to the power of minus 6 வோல்டேஜ். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். AC ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது 483.6 மெகாஹெர்ட்ஸ், 1 part in 10 to the power of 8. இல்ல ப்ரிசைஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் h cross by E என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ தியரின்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் இஸ் அன் இன்சுலேட்டர். இங்க ஜங்ஷன்றது இன்சுலேட்டரா இருக்கு. Q வந்து பார்க்கும்போது மைனஸ் 2E நீங்க எடுத்துக்கிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்டேஜ் இருக்கும். ஒன் சைடு வந்து பார்க்கும்போது மைனஸ் எலக்ட்ரான் வோல்டேஜ் இருக்கும், அதர் சைடு வந்து நம்ம பார்க்கும்போது ஜங்ஷன்ல பிளஸ் எலக்ட்ரான் வோல்டேஜ் எடுத்துக்கும். ஸோ ஈக்குவேஷன் பார்ட்னு பார்த்தீங்கன்னா J is equal to J0 sin del t. டெல்லுக்கு பதில் என்ன எனக்கு ஆல்ரெடி தெரியும், டெல்லுன்றது டெல்டா 0 மைனஸ் 2 EVT by h cross அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ டெல்டா டீன்றது என்ன எழுதியிருக்கேன்,
del 0 minus 2 EVT by H cross. ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்தது W அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 EV by H cross தான் எனக்கு W. ஸோ J வந்து என்ன வருது, J0 sin del 0 minus omega t நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ del 0 minus omega t வரும். A DC voltage of 1 microvoltage produces a frequency of 483.6 MHz. நான் ஆல்ரெடி சொன்னேன் 483.6 MHz V is equal to 10 to the power of minus 6 voltage அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொன்னேன். ஸோ மைனஸ் 6னா என்ன மைக்ரோ, ஸோ 1 மைக்ரோ வோல்டேஜ்க்கு இவ்வளோ ஃப்ரீக்வன்சி வருது இந்த இடத்துல சொன்னேன். ஸோ அதுதான் இங்கே நான் அகேன் சொல்லியிருக்கேன். ஸோ மியூன்றது நம்மளுக்கு தெரியும் 2E V0 by H cross தான் வந்து பார்க்கும்போது மியூ. ஸோ மியூ பை V0 என்ன அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு 2E by H cross அப்படின்னு சொல்லிட்டு வரும். mu by V0 is equal to 2E by H cross அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ எனக்கு எப்படி இதை நான் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா mu by இந்த V0 கீழே கொண்டு வந்திருக்கேன், இந்த 2E by H cross இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது 2E by H cross இருக்கு. ஸோ ப்ரிசைஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் E by H cross from its relation between frequency and voltage. ஸோ ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் உள்ள ரிலேஷனில் நம்மளுக்கு என்ன வருது, E by H cross வருது. இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நான் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏசி ஜோசப்சன் எஃபெக்ட். மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ், இதில் ஒன் ஃபேமிலி ஆஃப் ஜோசப்சன் ஃபங்க்ஷன் டிவைஸ் கால்டு ஸ்குவிட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒன் ஃபேமிலி ஆஃப் ஜோசப்சன் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஸ்குவிட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா சூப்பர் கண்டக்டிங் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ் டிவைஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்குவிட் அப்படின்னா சூப்பர் கண்டக்டிங் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ் டிவைஸ், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டபுள் ஜங்ஷன் குவாண்டம் இன்டர்ஃபெரோமீட்டர் ஃபார்ம்டு ஃப்ரம் 2 ஜோசப்சன் ஃபங்க்ஷன். ஸோ 2 ஜோசப்சன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இது ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. டபுள் ஜங்ஷன் குவாண்டம் இன்டர்ஃபெரோமீட்டர் ஃபார்ம் பண்றது இந்த 2 ஜங்ஷன் ஜோசப்சன் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க மூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா சூப்பர் கண்டக்டிங் ரிங்ல நம்ம மூவ் பண்ணிருக்கோம். இப்போ இதுதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். இதுல நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ற ரிங்குக்கு எப்படி பர்பண்டிகுலரா இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுல அப்ளை பண்றது. J டோட்டல் என்ன வரும் அப்படின்னா J0ன்றது sin del 2 plus sin del 1. டெல்டா 1 பார்த்தீங்கன்னா del 0 minus EH cross E pi by H cross C. இதுவே வந்து del 2 அப்படின்னா நான் ஒன்று சொல்லியிருக்கேன் மைனஸ்ல இருக்கும், ஒன்று பிளஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஜங்ஷன், அதனால பிளஸ் போட்டு எழுதியிருக்கோம். ஸோ J டோட்டல் என்ன வரும் அப்படின்னா J0 sin delta 2 delta 1 எனக்கு வேல்யூஸ் தெரியும். இதை நான் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா J டோட்டல் வந்து 2J0 sin del 0 cos E pi by H cross C அப்படின்னு சொல்லி வருது. இதுல டோட்டல் வேரியேஷன் வித் பை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா E pi by H cross C is equal to S pi அப்படின்னு சொல்றாங்க. Jன்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா J0 sin pi 0 plus 2E V0 T by H cross வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஜோசப்சன் ஃபங்க்ஷனில் நான் ஒன்று சொன்னேன், சூப்பர் கண்டக்டிங் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ் டிவைஸ்ன்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஒன் ஃபேமிலி ஆஃப் ஜோசப்சன் ஃபங்க்ஷன். ஸோ இதோட ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன். இதில் அப்ளிகேஷன் பார்த்தா 2 அப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று ஆம்பிளிங் வெரி ஸ்மால் டைரக்ட் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்விட்சிங் டிவைசஸ். பிகாஸ் இட் இஸ் டயக்னோஸ்டிக், தே கேன் பி யூஸ் டு ஷீல்ட் அவுட் அன்வான்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் as in shaping the magnetic lens system of an electron microscope. ஸோ 2 அப்ளிகேஷன் சொல்கிறாங்க, இதை பார்த்துக்கலாம். அடுத்தது ஃப்ளக்ஸ் குவான்டைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து presence of magnetic field, absence of magnetic field 2 பிரிச்சிருக்கேன். ஸோ presence of magnetic field அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ring of superconducting material reduce the temperature below the critical temperature. ஸோ வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும். அதாவது இது வந்து நம்மளுக்கு மெய்ஸ்னர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். T less than TCயாக இருக்கும். absence of magnetic field அப்படின்னு பார்க்கும்போது flux through the hole is unable to decrease. So the reason is Faraday's law ன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இன்டகிரேஷன் போட்டு E vector dot dl is equal to minus dou pi by dou t போடணும். ஸோ இதில் ஈன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது dou pi by dou t பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ பை வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல. இங்கே அதான் சொன்னேன் ஃப்ளக்ஸ் through the hole is unable to decrease ன்னு சொன்னேன். இந்த இடத்துல எப்படி இருக்கும், dou pi by dou t 0 இருக்கும், பை வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பை பார்த்தீங்கன்னா பையும் பை 0வும் எப்படி இருக்கு, அக்கார்டிங் டு லண்டன் ஈக்குவேஷன் அண்ட் பிசிஎஸ் தியரின்னு பார்க்கும்போது QEன்னு வரும். Q வந்து பார்க்கும்போது 2Eன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் பைன்னு பார்த்தீங்கன்னா NH by Qன்னு வரும். பை 0ன்னு பார்த்தீங்கன்னா NH by 2Qன்னு வரும். ஸோ ரெண்டுமே சேம் தான். ஆனால் இங்கே Q இருக்கு, இங்கே 2Qன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. Q இருக்க இடத்துல 2Qன்னு வரும். அதாவது அக்கார்டிங் டு லண்டன் Q வந்து E-ஆ இருக்கும். பிசிஎஸ் 3ல Q வந்து பார்க்கும்போது எல்லாம் 2E-ஆ சொல்லிட்டு வரும். ஸோ பேசிக் யூனிட் ஆஃப் குவான்டைஸ்டு ஃப்ளக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பை 0 is equal to H by 2Eன்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2.068 into 10 to the power of minus 15 Web. Critical field in this material higher than the type 1 superconductorன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹை TC சூப்பர் கண்டக்டர்ஸ் என்னென்ன, அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்றது தான் இது எழுதியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வாங்க. மொத்தம் 10 ஹை டிசி சூப்பர் கண்டக்டர்ஸ் இருக்குது இதில்.
ஸோ ஒவ்வொருத்துக்கும் நான் டெம்பரேச்சர் வந்து ரேஞ்சு கொடுத்துருக்கேன். அதாவது வேல்யூஸ் இருக்குது 30 to 100. இங்கே வந்து பார்க்கும்போது 36, 40, 77, 90, 160, 300 to 500, 255, 125, 153 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கும் ஹைடிசி சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு என்ன டெம்பரேச்சர் அப்படின்றது தான் இது. சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜோசப்ஷன் எஃபெக்ட் பார்த்துருக்கோம். இதில் ஏசி டிசி இதெல்லாமே பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.